ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிறோம். சிறகடி காசையில் நம்ம முத்து இருக்காரு. அவர் வந்துட்டு அதாவது என்ன சொல்லுவாங்க, அருண் வீட்டுக்கு வந்த உடனே சரிப்பா துக்கம் விசாரிக்க வந்திருக்கேன், நான் விசாரிக்கக்கூடாதான்னு சொல்ல நில்லுடா, நீ தாண்டா உன் ஃப்ரெண்டை வச்சு ஆளை வச்சு கொலை பண்ண, அப்படி இருக்கும்போது நீ எப்போ எங்கள் அம்மாவுக்கு நீ மாலை போடலாம் அப்படிலாம் போடக்கூடாதான்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. எப்பா அதாவது பெற்றவங்க இறக்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், ஆனால் அதுக்காக நீ பேசுறது ரொம்ப தப்புப்பா, எந்த உயிருக்கும் இவர் தப்பு நினைக்க மாட்டாருன்னு எவ்வளோ மீனா சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் முடியலைங்க. கடைசியில் வந்து மீனா அவங்க அம்மா பேச முடியல, சீதா பேச, யார் பேசினாலும் ஒத்துக்கலங்க. கடைசியில் மீனா வேணா போய் பார்க்கட்டும், ஆனால் இவர் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ணாமலை இருந்துட்டு எவ்வளோ பேசி பார்த்தாரு, உங்கள் மேலே ரெஸ்பெக்ட் இருக்குது சார், நீங்கள் போய் பாருங்க, ஆனால் அவர் வேணாம் அப்படின்ட்டாங்க. என்னடா இது, எல்லாரையும் ஏற்றுக்குவேன், என்னை மட்டும் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆச்சுன்னா பார்த்துக்கோங்க. அங்கே ஒரு பக்கம் அதாவது நம்ம மலையாள சேட்ஜி இருக்காரு, அவர் பார்த்தா வேலை இருக்குதுமா, சேட்ஜி உன்னை போட போகிறேன் பிச்சு போட்ட பஜ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குது. கடைசியில் பார்த்தா இந்த வித்து போன பஜ்ஜி பார்த்த வேலை தானே இது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ருதி ஒரு பக்கம் கற்றுன்னு கற்றுவிட்டு எப்படியோ எனக்கும் ரவிக்கு ஃப்ரீ டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை மீனாக்கு ஃபோன் பண்ணி சொல்ல, மீனா ஒரு பக்கம் வீட்டில் எல்லாத்திட்டையும் சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி தாங்க ஆயிடுச்சு. அந்த டைம் பார்த்து செல்வத்தோட அப்பா அதாவது ஒய்ஃபும் அவங்க குழந்தையும் வந்திருக்காங்க. வந்துட்டு அவங்க நம்ம அண்ணாமலை கிட்ட எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க. உடனே நம்ம முத்து நான் பார்த்துக்கிறேன்றாங்க. இப்போ உறுதியே பண்ணிடுவார், எப்படியோ ஃப்ரெண்டை வச்சு ஆளை வச்சு வந்தவங்கள பண்ணான்னு சொல்லிட்டு குடும்பத்துக்குள்ள இப்படி ஒரு குழப்பம் இப்படி வரும்னு எதிர்பார்க்கலாடா சாமி அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ருதி கிட்ட போய் ரவி செம்ம சண்டை பிடிச்சாரு அவங்க வீட்டில். இதுக்கப்புறம் நீ வாயை திறப்ப நீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்